ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்த டைனிங் செட்டும் டைனிங் டேபிளும் வீட்டிலே எப்படி அழகாக குட்டியாக அந்த மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலியாக போன மாத்திரை அட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக பெருசாக இருக்கிற மாத்திரை அட்டையாக எடுத்திருக்கேன். இதை வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்டாக இருக்குல்ல அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதே மாதிரி அந்த மாத்திரை அட்டையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு 4 இது தேவை. ஸோ அதனால் 4 பீஸ் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை அட்டை வந்து நெளிஞ்சு இருக்குல்ல, ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம பென்சில் வச்சு லைட்டாக அழுத்தும் போதே அது வந்து கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம 4 பீஸ் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட அடியில் வந்து வளைவாக இருக்குல்ல, ஸோ அதனால் லைட்டாக ஆடிட்டே இருக்கும். ஸோ அது கரெக்டாக நிற்கிறதுக்காக அந்த பென்சிலை வச்சு நம்ம லைட்டாக அழுத்தும் போது அந்த பென்சில் சைஸுக்கு மட்டும் அழுத்தினாலே போதும், அது வந்து கரெக்டாக கீழே நிற்கும். ஸோ அதுக்காக இந்த பவுலுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நம்ம பென்சில் வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த கட் பண்ண இடத்துல வந்து ஃபெவிகால் வச்சு லைட்டாக ஒட்டி விட்டுருங்க. அப்போ ஒட்டும்போது நமக்கு வந்து அது பிளேட் மாதிரி லைட்டாக அந்த சைடில் மட்டும் தூக்குனாப்பில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து இதில் ஒட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் 4 சைடு நமக்கு ஒட்டினதுக்கப்புறமா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சின்ன பிளேட்டாக டிசைனாக நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த பிளேட்டோட டிசைன் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து டைனிங் செட்டில் நம்ம பிளேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 4 பிளேட் தேவை. இதே மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி நான் வந்து 4 பிளேட் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து அதே இன்விடேஷன் கார்டில் சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே இன்னொரு பிளேட் தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ஒரு மாடல் பிளேட்டு, இது வந்து இன்னொரு மாடல் பிளேட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வளையல் கூட யூஸ் பண்ணி அழகாக குட்டியாக வரைஞ்சி கட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் மூடியோட அளவுக்கு சின்னதாக ஒயிட் கலரில் வேணும். அதுக்காக அந்த இன்விடேஷன் கார்டில் உள்ளே இருக்கிற இடத்துலேருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதோட நடுவில் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய ரவுண்ட் இருக்குல்ல, இதில் வந்து 4 சைடு வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இதுக்கு முன்னாடி பிளேட் பண்ணும்போது எப்படி சின்னதாக கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த ரவுண்ட்லேயும் நம்ம 4 இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த கட் பண்ண இடத்த ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ வந்து நமக்கு லைட்டாக தூக்குனாப்பில் அந்த பிளேட்டோட டிசைன் வந்து அழகாக வந்துடும். இப்போ வந்து இதை ஒட்டிட்டு காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பிளேட் வந்து நல்லா ஒட்டி காஞ்சிருச்சு. அழகாக பிளேட்டோட ஷேப் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 4 பிளேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 பிளேட் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா காலியான மாத்திரை அட்டையிலேயும் சின்ன சைஸில் இருக்கிறதா பார்த்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒன்று போல் கட் பண்ணாமல் ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் இருக்கிற மாதிரி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. மற்ற இடத்துலலாம் அந்த ரவுண்டாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க அந்த பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். உள்ளே இருக்க அந்த நெரிசலையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம பென்சில் வச்சு அழுத்தி அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மாத்திரை அட்டையிலேயே சைடில் வந்து சில்வர் கலரில் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஸ்பூன் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கா. அடுத்து இன்னும் குட்டியான மாத்திரை அட்டை இருக்கும்ல, அதிலேருந்து கட் பண்ணி சின்ன சைஸில் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த குட்டியை நம்ம ரெடி பண்ண ஸ்பூன் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பவுல் ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இந்த மாதிரி குட்டியை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு பென்சில் மேலே வந்து இதை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை எடுக்கும்போது சின்னதாக டம்ளர் சைஸுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அடியில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே இன்விடேஷன் கார்டு மேலே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக குட்டியாக ஒரு டம்ளர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நம்ம 4 நாளாக ரெடி பண்ணியிருக்கனால இதே மாதிரி நம்ம இன்னும் 4 டம்ளர் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு பீஸ் கட் பண்ணி இப்போ நம்ம டம்ளருக்கு வந்து பென்சிலில் ரோல் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு பெருசாக வேணும், அதுக்காக ஃபெவிகால் பாட்டில் மேலே வச்சு நான் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த பாட்டில்னாலும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதோட அடியில் வந்து ஒரு சைடு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்விடேஷன் கார்டில் ஒயிட்டாக இருக்கிறதுல வந்து நம்ம ஒட்டிடலாம்.
அப்போ தான் நமக்கு கலர் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். 2 கலரும் மாறி மாறி வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு திருப்பியும் அந்த ஆரஞ்சு கலர்லேயே சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மூடி மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ வெளியில் இருக்க அளவுக்கு நமக்கு வேணும். அதுக்காக நம்ம ரெடி பண்ணது மேலேயே வச்சு ரோல் பண்ணி அந்த அளவில் நம்ம கரெக்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதையுமே திருப்பி இன்விடேஷன் கார்டில் ஒயிட் கலரில் இருக்கும்ல அது மேலே ஒட்டி ஒரு பக்கம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஆரஞ்சு கலரில் சின்னதாக அந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதோட கைப்பிடி மாதிரி ஒரு பக்கம் மடக்கி விட்டு இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து அந்த மூடி ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த மூடியில் சென்டரில் சின்னதாக ஆரஞ்சு கலரில் டிசைனுக்காக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போது அவ்வளோதான், நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 2 தேவை, அதனால் இந்த மாதிரி நான் 2 இது வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எதுக்குமே மெஷர்மெண்ட் தேவையில்லை. நமக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி மேலேயும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது எதுவுமே நேராக இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. நம்ம குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பிளேட்டுக்கெலாம் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி லைட்டாக அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு வந்து அது நேராக இல்லாமல் கொஞ்சம் வளைவாக கிடைக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம மேலேயும் கீழேயும் ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நமக்கு வளைவாக கிடைக்கிறத நம்ம அடுத்து ரோல் பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து எதுக்காக நம்ம இப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஜக்கு மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து பேப்பர்லேயே நம்ம வளைவாக கொண்டு வரணும்ல, அதுக்காக இப்படி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்து இதை ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல இன்விடேஷன் கார்டில் ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸில் கோன் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே வச்சா கரெக்டாக மூடுற மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்கு வந்து மூடி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி 2 பக்கமும் மடக்கி விட்டு அந்த மடக்கின இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதோட கைப்பிடி மாதிரி நம்ம வளைச்சி இதில் வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து இன்னொரு சின்ன பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு பக்கம் வந்து கைப்பிடி மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, அதோட ஆப்போசிட் சைடில் இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து நமக்கு அழகாக குட்டியாக ஒரு ஜக்கு மாதிரி கிடச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டம்ளர் மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதிலே ஹைட்டு கம்மியாக குட்டியாக ரெடி பண்ணி சின்னதாக ஒரு பீஸை வந்து கைப்பிடி மாதிரி நம்ம ஒட்டும் போது அழகாக குட்டி கப் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க கப் அண்ட் சாசர் ரெடி பண்ணுறதுக்கு. அதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்னு அல்லது பென்சில் எதுனாலும் யூஸ் பண்ணி நம்ம அழுத்தி விடும்போது அதில் வந்து அந்த அச்சு வந்து ரவுண்டாக சின்னதாக விழும். ஸோ இதை வந்து கப் அண்ட் சாசர் மாதிரி நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இதுவுமே நமக்கு 4 தேவை அப்படின்னா 4 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு அட்டை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பாக்ஸோட மூடி மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து சைடில் இந்த மாதிரி இருக்க பீஸை மட்டும் நம்ம 4 பக்கமுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஒவ்வொரு பீஸ்லையும் அந்த டேபிளில் உள்ளே இருக்கும்ல அந்த கால் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 4 சைடுமே கட் பண்ணி இதை வந்து நம்ம டேபிள் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் நம்ம ஈஸியாக ஒரு பாக்ஸோட மூடியிலேருந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு பீஸ்லேயும் அந்த சைடில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அது ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டும்போது அழகாக டைனிங் டேபிளோட அந்த 4 காலுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். ஏன்னா எல்லாமே இன்விடேஷன் கார்டு, இது கார்ட்போர்டு. ஸோ ஃபெவிகாலே அழகாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேபிள் அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 சைடுமே ஒட்டியாச்சு. அழகாக ஒரு டைனிங் டேபிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த டைனிங் டேபிளுக்கு நம்ம வந்து சேர் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சைடில் கட் பண்ணி போட்டோம்ல, அந்த பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி
ஒரு பக்கம் மட்டும் வளைவாக இருக்கிற மாதிரி, அதாவது சேரில் சாயிற சைடு இருக்கும்ல அந்த சைடு மட்டும் வளைவாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து அதோட காலுக்கு வந்து இதே கார்ட்போர்ட்லேயே நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைடு மடக்கிட்டு மடக்கின பக்கத்தில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதில் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற கார்ட்போர்டு எடுக்கும்போது நம்ம கலர் பண்ணவே தேவையில்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஈஸியாக சேர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரில் வளைச்சி விட்டுருக்கிறது வந்து சரியாக நிற்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டிடுங்க. அப்போ வந்து சேர் கரெக்டான அதோட ஷேப்புக்கு நிற்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 4 சேர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டைனிங் டேபிளில் சுற்றிலும் 4 சேர் போட்டாச்சு. அடுத்து வந்து இப்போ வரைக்கும் நம்ம டைனிங் செட்டில் ரெடி பண்ண எல்லாத்தையுமே இந்த டேபிளில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம அழகாக ஒரு டைனிங் டேபிளும் டைனிங் செட்டும் ரெடி பண்ணியாச்சு. குட்டியாக க்யூட்டாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு, ஒரே ஒரு இன்விடேஷன் கார்டு, கொஞ்சம் காலியான மாத்திரை அட்டை, அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டைனிங் டேபிளும் டைனிங் செட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டைனிங் செட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.